நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பாவம் என்னைய தேடியே வராதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு எங்களுக்கு, பாவம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டதுனால என்னை தேடி வரவே வராதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா பாவம் உங்களை தான் அதிகமா தேடி வரும். ஏன்? என் கையை விட்டு போயிட்டல, நீ எப்படி கனி கொடுத்துட்ற பார்க்குறேன், கெடுத்து வச்சிடறான் உன் கனியை அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? நீங்கள் அவன் கையிலிருந்து தப்புவிக்கப்பட்ட பட்சத்திலே உங்கள் கனியை கெடுப்பதற்கு அவன் நிச்சயமாய் வருவான். விளங்கிட்டீங்களா? அதனால தான் சொல்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை விட்டு அதை தூக்கி வெளியில் போடணும். பட் ரொம்ப முக்கியமானது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருந்தால் இட் மஸ்ட் பி ரிமூவ்டு. இல்லைன்னா ஆவிக்குரிய மரணத்தை அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வந்துடும். எதிலிருந்து விடுவிக்கப்பட்டோமோ அதற்கே மறுபடியும் கொண்டு போய் விடப்படுவோம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது.